மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கு மட்டும்தான் சற்று முன் வெளியான அடுத்த அப்டேட். அதாவது தற்போது தமிழகத்தில் கடந்த திமுக அரசு பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கி வந்தது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை தகுதியான பெண்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வந்தது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 வழங்கப்படும் என திமுக தெரிவித்திருந்தது. இதேபோல் நடிகர் விஜயின் தாவேகா தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா அமோக வெற்றி பெற்று திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி அமைத்தது. தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றுவிட்டார். தாவேகா தேர்தலுக்கு முன்பாக அறிவித்தபடி மகளிர் உரிமை தொகை 2500 எப்பொழுது வரும் என பொதுமக்கள் காத்து கிடக்கின்றனர். இந்த நிலையில் மே மாதத்திற்கான கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் பெண்களுக்கு மாதம் தோறும் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே மாதத்திற்கான கலைஞர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது பெண்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே வேளையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மறுசீரமைப்பு செய்யப்படும் என முக்கியமான விஷயத்தை தமிழக அரசு கூறியுள்ளது. அதாவது கடந்த திமுக ஆட்சியில் தகுதியான பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெற்று வந்தாலும் சில தகுதியில்லாத பெண்களும் மகளிர் உரிமை தொகை பெற்று வந்தனர் என்பதே உண்மை. உதாரணத்திற்கு பல வீடுகள் கட்டியும் பல வீடுகளை வாடகைக்கு விட்டும் அதிக சொத்துக்களும் வைத்திருந்த சில குடும்ப தலைவிகள் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர். குடும்ப தலைவிகள் என்ற பெயரில் அதிக சொத்துக்களை வைத்திருக்கும் பெண்களும் மகளிர் உரிமை தொகை பெற்று வந்தனர். மேலும் சிலர் பணக்காரர்களாக இருந்தாலும் திமுக கட்சி செல்வாக்கை வைத்து மகளிர் உரிமை தொகை பெற்று வந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதே வேளையில் சில பெண்கள் மத்திய மாநில அரசுகளின் ஓய்வூதியம் பெறுவதாக கூறி அவர்களின் மகளிர் உரிமை தொகை மறுக்கப்பட்டு வந்தது. சில பெண்கள் கணவர்கள் இறந்த பிறகு அவர்களின் சொற்ப வருமானத்தை ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு சொந்த வீடும் கூட இல்லை. ஆனாலும் ஓய்வூதியம் என்பதை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை. குறிப்பாக சொந்த வீடில்லாதவர்கள் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் என சேர்க்க வேண்டுமென தொடர் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. மகளிர் உரிமை தொகை திட்டம் மறுசீரமைப்பு செய்யப்படும் என தாவேகா அரசு கூறியுள்ளதால் இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. அதாவது செல்வ செழிப்புடன் வாழும் பணக்கார குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகையிலிருந்து விடுவிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதே வேளையில் ஏழை நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகையிலிருந்து விடுபட்டு விடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக உள்ளது. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற தகுதியும் சேர்க்கப்படலாம் என்ற தகவலும் வெளிவந்துள்ளன. மகளிர் உரிமை தொகை மாதம் 2500 என்பது அரசுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தும். ஆகவே தகுதி இல்லாதவர்களை கலட்டிவிட்டு தகுதியானவர்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கும் வகையில் மறுசீரமைப்பு செய்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது மற்றொரு முக்கிய அறிவிப்பாக 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படுவதாக தற்போது தாவேகா அரசு தெரிவித்துள்ளது. இது மேலும் கொண்டாட்டத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தானே பணம் தேவைப்படும், ஏன் 60 வயதிற்குட்பட்டவர்களுக்கு பணம் கொடுக்கிறீர்கள் என்று அனைவரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் தற்போது அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக
தற்போது 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு 3000 ரூபாய் அறிவித்தது தற்போது திமுகவிற்கு மிகப்பெரிய ஷாக்காக மாறியிருக்கிறது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.